இன்றைக்கி எப்படியோ எல்லா பொம்பளைங்களையும் தோக்கடிச்சு வின்னாயாச்சு. ஆனால் கூட இந்த மனோஜ் இருக்குங்கண்ணே, மனோஜ் கொடுங்கண்ணா எனக்கு கடுப்பாக இருக்குதியா. என்ன பண்ணுறது, தங்கி தான் தீரணும். தாங்கி தூக்கி விட்டோன்னே தருதலன்னு சொல்கிற இடம் இது ஒன்றும் பண்ண முடியாது, போக முடியாது. டேய், நீ இப்போ நல்லா பேசுவேன், அப்புறம் என்ன நாரப்பையில கீரைப்பையிலன்னு திட்டுவேன். உன்னை நம்ப முடியாதுடா. நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஓரமாக தான் இருப்பேன். உன் கூட நிறையெல்லாம் சேர மாட்டேன்டா சாமியோ, என்னை விட்டுடு. உன்னோட நான் பெரிய அலை காட்டுறேன்டா. முத்துவை எப்படியோ இங்கே ஏமாத்தியாச்சு. ஆனால் சென்னைக்கு போய் என் மாமா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த மாமாவை கோமா நிலைக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் தப்பிக்க முடியும். நான் தப்பிக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். நான் மனோஜ் கூட நல்லா வாழணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. வேற எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எப்படியும் இந்த கிராமத்தில் எல்லாரும் ஏமாற வச்சுட்டேன். ஆனால் சென்னைக்கு போய் என்னென்ன பண்ண போகிறாங்களோ, முதல்ல அந்த முத்துவையும் மீனாயையும் வீட்டை விட்டு அனுப்பணும். அனுப்பிட்டு நான் தான் அந்த வீட்டுக்கு எஜமானி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம பியூட்டி பார்லரை ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து லாபத்தை வர வைக்கணும். அப்போ தான் இந்த அத்தையை சொத்தையை என் கையிலேயே வச்சிருக்க முடியும். பார்க்கல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனவுன்னே இரண்டாவது உங்களோட கொட்டத்தை அடக்கணும். ரொம்ப ஆடுறா, அவளை அதிர வைக்காமல் அடங்க வைக்கணும். இன்றைக்கி போய் அதுதான் வேலை. இங்கே எல்லாரும் ஆடின ஆட்டத்துக்கு ஏன் மாமியார் சென்னைக்கு போய் என்னென்ன பண்ண போகிறாளோ காத்திருந்தா பார்க்கணும். அவளை அப்படியே வாயில் நொங்குன்னு குத்தணும். முடியாது, ஒன்று பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சென்னைக்கு போனவுடனே நான் முதல்ல ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய செஃப் குவாலிட்டியை நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். வர்றேன் சென்னை. கிராமத்து வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. எங்கள் அம்மாவோட இந்த தருணம் என் மனசுக்குள்ளாரே இருக்கும். ஆனால் இவங்களாம் சேர்ந்து சென்னைக்கு போய் என்னென்ன ஆட்டம் போட போகிறாங்களோ, ஆட்டம் போட்டு என்னை நோயாளியாக உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் சென்னைக்கு போய் என்னென்ன ஆட்டம் போட்டு என்னை எங்கே உட்கார வைக்க போகிறாங்களோ தெரியலையே ஆண்டவா. முதல்ல சென்னைக்கு போனோடனே நம்மளுக்குன்னு ஒரு வீடை தேடணும். இங்கே கையை வர இருக்க வச்சுட்டாங்க. இது என்ன குடும்பமா, ஒரு கிளாஸியாக இல்லை, லூஜிக். சென்னைக்கு போனவொடனே முதல்ல அந்த ரோஹினியோட மாமா எவன்னு கண்டுபிடிச்சி அவளை மாட்ட வைக்கணும். அதுதான் என்னோட மெயின் டார்கெட்டு. வரேண்டி ரோஹினி. முதல்ல சென்னைக்கு போனவுடனே ஒரு வேலை தேடணும்ப்பா. இவங்களோட அகராதியெல்லாம் தாங்க முடியலை. ஒருத்தனும் பேச்சா பேசுகிறான்.